ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே வரவர முனையே நமக. பம்பவிழ்தார் வன்மை மணவாள மாமுனிகள் அம்புவையில் கால் பொருந்தா ஆர்த்தினால் உம்பர் தொழும் விண்ணுலகிற் செல்ல விரைந்தே எதிராசன் பதங்கள் நன்னி உரைத்தார் நமக்கு. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் காண்பித்த சரணாகதி மார்க்கத்தை பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணன் ஆதி காலத்துல ஆதிசேஷனை அழைச்சு பூலோகத்துல கலியினுடைய கோலாகலம் அதிகமாயிடுத்து, நீர் போய் 200 வருடங்கள் வாழ்ந்து மக்களை கரையேற்றும் அப்படின்னு சொன்னார். ஆதிசேஷனே பகவத் ராமானுஜரா அவதாரம் பண்ணினார். எப்படி சீர்திருத்தம் பண்ணார் அப்படிங்கிறத மாமுனிகளே ஆர்த்தி பிரபந்தத்துல சொல்றார். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம் சாய்வுரவாதியர் மாய்குவர் என்று சதுர்மறை வாழ்ந்திடுநாள். வேதத்தினுடைய சரியான அர்த்தத்தை சொல்லி அந்த வேதத்தை வாழ்வித்தவர் அவர் அப்படிங்கிறார். வெங்கலி ஏங்கினி வீறு நமக்கிலை என்று மிக தளர்நாள். கலியினால் அவதிப்பட்ட மக்களுடைய துன்பத்தையெல்லாம் போக்கினார். மேதினி நஞ்சுமை ஆறும் என துயர் விட்டு விளங்கிய நாள். தீயவர்களை திருத்தி பணி கொண்டார். மங்கையராளி பராங்குஜ மன்னவர் வாழ்வு முளைத்திடுநாள். ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் பெருமையே எல்லாருக்கும் உணர்த்தினார். மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மற்றும் உவந்திடுநாள். அச்சா திருமேனியோடு இருக்கக்கூடிய ஆங்காங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்திகளுடைய பெருமையை நம் எல்லாருக்கும் காட்டினார். இத்தனையும் செய்த நாள் எது? ஸ்ரீபெரும்பூதூர்ல திருவாதிரை நன்னாள்ல அவதரித்த நாள். செங்கையல் பாபிகள் சூழ்வயல் நாளும் சிறந்த பெரும்பூதூர் சீமான் இளையாழ்வார் வந்து அருளிய நாள் திருவாதிரை நாளே அப்படின்னு மணவாள மாமுனிகளே ஆர்த்தி பிரபந்தத்துல ராமானுஜரை பத்தி சொல்றார். இப்படி ராமானுடைய பெருமையை சொன்னதுக்கு அப்புறம் 120 வருஷம்தான் அவர் வாழ்ந்தாராம் ராமானுஜர். அதுக்கப்புறம் ஆதிசேஷ வடிவத்தோடையே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டார். வைகுண்டபதி எத்தனை வருஷம் சொல்லியிருந்தார்? 200 வருஷம் சொல்லியிருந்தார். இவரால் 120 வருஷம் தான் இருக்க முடிஞ்சது. அவர் சொன்ன பாக்கி 200ல மீதி எவ்வளவு? 80 வருஷங்கள். அந்த 80 வருஷத்தை பூர்த்தி பண்றதுக்காக அவர் விட்டு சென்ற பணிகளையும் நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவதரித்தவர் தான் சுவாமி மணவாள மாமுனிகள். இவர்களுடைய அவதார ரகசிய பாடலே சொல்றது இத. ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு இரு நீர் என்ன பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பராபதம் நாடி அவர் போவேன் என்ன நீதியாய் முன்பு போல் நிற்க நாடி நிலவை தன்னை நிறைவேற்றி வாரும் என்ன சாதாரணம் என்னுமா வருடம் தன்னில் தனித்துலா மூல நாள் தாம் வந்தாரே. சாதாரண வருஷம் மூல நட்சத்திரத்துல அவதரிச்சார் மணவாள மாமுனிகள். 2 பேரை பார்த்தாலும் திருமேனி எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி திருமேனி அமைப்பு தான் இருக்கும்னு நம் முன்னவர்கள்லாம் சொல்லுவாங்க. 2 பேருமே ஆதிசேஷ வடிவத்தை சில சமயங்கள்ல வெளிக்காட்டி இருக்கார்கள். ராமானுஜர் தொண்டனூர்ல புறசமயவாதிகள் அவளை வெல்ற போது ஒரு திரையை இட்டுட்டு தன் ரூபத்தோடு அமர்ந்து 1000 ஜைனர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே சமயத்துல 1000 நாக்குகளை கொண்டு பதிலளிச்சு அவர்களை வென்றார் ராமானுஜர். தன்னுடைய ரூபத்தை காட்டியிருக்கார். மாமுனிகளும் காஞ்சிபுரத்துல கிடாம்பி நாராயணன்கிறவர் கிட்ட 1 வருஷ காலம் ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் கேட்டார். ஒரு நாள் ஆச்சாரியன் இவர் யாருன்னு தெரிஞ்சுட்டாராம். அப்போ பிரார்த்திச்சுக்கிறார், உங்களோட ரூபத்தை எனக்கு காட்டி அருளணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார் அந்த ஆச்சாரியன் கிடாம்பி நாராயணன். அவர் பிரார்த்திச்சுண்டதுனால தன்னுடைய ரூபத்தை அவருக்கு காட்டினார். அதே மாதிரி மற்றொரு இடம் ஸ்ரீரங்கத்து மடத்துல ஏகாந்தமா மத்தியான வேளையில உட்கார்ந்து யோக நிலையில
தன்னுடைய ரூபத்தோட தான் தியானம் பண்ணுவாராம் மணவாள மாமுனிகள். அந்த சமயம் சடகோப கொற்றி அப்படிங்கிற சிஷ்யை சுவாமித்வாரம் வழியா இவருடைய ரூபத்தை பார்த்துட்டார். அவளுடைய பக்திக்கு மெச்சிதான் தன்னுடைய ரூபத்தை அவளுக்கு காண்பிச்சாராம். யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு வேற சொல்லிட்டார். இப்படி 2 பேருமே தன்னுடைய ரூபங்களை காமிச்சிருக்கா. இவர் என்ன பண்ணினார், தன்னுடைய 80 வயசு இருக்கணும் இல்லையா, ஆனா 73வது வயசுல ரங்கநாதர் கிட்ட ஆர்த்தியோட பிரபர்த்தி பண்ணி மறுபடியும் வைகுண்டம் வரணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த சமயம் ஆர்த்தி பிரபந்தம்ங்கிற ஸ்துதிய பாடினார் இவர். சரணாகதி தத்துவத்தை சுவாமி வேதாந்த தேசிகனும் காட்டியிருக்கார், இவரும் காட்டியிருக்கார். சரணாகதி 2 விதம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. மர்க்கட சிசு நியாயம், மார்ஜால சிசு நியாயம். மர்க்கடம் அப்படின்னா குரங்கு. குரங்கு குட்டி தன்னோட தாயோட வயத்தை பிடிச்சிண்டு விடமாட்டேன்னு தொங்கும். தாய் குரங்கு எங்க தாண்டினாலும் குட்டியை விடவே விடாது. இந்த குரங்கு குட்டி மாதிரி பெருமாளை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும். உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்லி சரணாகதி பண்ணணும். அவாரா காப்பாத்தட்டுமே அப்படின்னு நம்ம இருந்தா எத்தனை பேர் அந்த பகவான் காப்பாத்துவான். அழற குழந்தையதான் தாயாரே எடுப்பா இல்லையா? அந்த மாதிரி நாம பகவானை விரும்பினாதான் உனக்கு ஸ்ரத்த இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவர்கிட்ட கதறி நம்ம கேட்கணுங்கிற இந்த மர்க்கட சிசு நியாயத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். மார்ஜாலம் அப்படின்னா பூனை. பூனைக்குட்டிக்கு அம்மாவை பிடிச்சிக்க தெரியல, அது போட்ட இடத்திலேயே கிடக்கும். தாய் பூனை அதை வாயால கவ்விண்டு வேற வேற இடத்துல கொண்டு போய் வைக்கும், காப்பாத்தும் அந்த பூனைக்குட்டிய. இது நோஞ்சான் குழந்தை, பசிச்சா கூட அம்மான்னு அழத் தெரியாது. கத்தட்டும் கத்தாத போகட்டும், குழந்தை பசியோட தூங்குறதேன்னு தாயார் வந்து மடியில போட்டுண்டு முலைப்பால் கொடுப்பா. அது தன்னுடைய கடமை அப்படின்னு தாயார் நினைப்பா. அந்த மாதிரி எம்பெருமானும் நம்மளை தானே ஆட்கொண்டு காப்பாற்ற வல்லவர். நாம எந்த சாதனையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு மார்ஜால நியாயத்தை மணவாள மாமுனிகள் சொல்றார். 2 பேருமே சரணாகதி சாஸ்திரத்தை தான் சொல்றார்கள். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். வேண்டவே வேண்டாம், நம்மள அவன் பிடிச்சுப்பான் அப்படிங்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். இந்த வேற்றுமை இருந்தாலும் இவ 2 பேருமே மாத்தி பேச போற அழக இப்ப பாருங்க. 2 பேருமே மாத்தி பேச போறா. தேசிகர் சொல்ற, ஸ்வதேகதந்திரம் கமலாசகாய ஸ்வைனேவ மாம் ரக்ஷிதும் அர்ஹசி त्वयि प्रवृत्ते मम किं प्रयासैः त्वयि अप्रवृत्ते मम किं प्रयासैः. இந்த ஸ்லோகத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்ற, என் பிரயாசையால என்ன இருக்கு, நான் எப்படி உன்னை பிடிச்சுக்க முடியும்? ஏன்னா நீ என்ன பிடிச்சுண்டாதான் பலம். நான் என்னுடைய பிரயாசையில பிடிச்சுண்டா நான் ஃபெயில் ஆயிடுவேன், நான் தோத்து போயிடுவேன், வெற்றி அடையவே மாட்டேன். நான் வெற்றி அடையணும்னா கூட அதுக்கு உன்னுடைய சங்கல்பம் இருந்தாதான்ப்பா முடியும். நீயோ என்னை காப்பாத்தணும் அப்படின்னு துவஜம் கட்டின்னு நிக்கிற. நீ காப்பாத்துவியோ மாட்டியோ அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் இன்னொரு கோவில்ல போய் நின்னாலாவது இவன் என்ன செய்யறான் பாப்போமே அப்படின்னு நீ விலக சான்ஸ் உண்டு. ஆனா நானும் மறந்தும் புறம் தொழாதவன். ஒருவேளை நீ என்ன கோபிச்சுண்டாலும் ஸ்வதேக தந்திரம் கமலாசகாய அப்படின்னு உன்னோட பக்கத்துல என்னோட தாயார் நிக்கிறாளே, அவ என்ன உன்னோட திருவடியில கொண்டு வந்து போட்டு எனக்கு அபயம் கொடுக்கும்படி பண்ணிடுவா. ஆனாலும் உன்னுடைய சுபாவம் எப்பேற்பட்டது தெரியுமா? தோஷோயத்யபி, தோஷமே இருந்தாலும் கைவிடாத சுபாவம் உன்னுடைய சுபாவம்பா. நீ ரட்சிச்சுட்டே இருக்க, அதனால என்னை காப்பாத்துன்னு நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நான் ஏன் உன்னை பிடிச்சுக்கணும்? எந்த சாதனையும் எனக்கு அவசியமே இல்லை.
உன்னோட அருளையே எதிர்பார்த்து நான் காத்துருப்பேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இன்னொரு ஸ்லோகத்துல அவர் சொல்றார், ஸ்வயி ரக்ஷதி ரட்சகைஹி கிமன்யைஹி ஸ்வயி சா ரக்ஷதி ரட்சகைஹி கிமன்யைஹி. இந்த ஸ்லோகத்துல சொல்ற, பெருமாள் ஒருத்தனை ரட்சிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான், ஆனா இன்னொருத்தன் அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடுவேன் பார் அப்படிங்கிறான். ஒத்த காலில் நிக்கிறான் அவன். அது நடக்குமோ? ஏன்னா பெருமாள் ரட்சிக்கணும்னு திட்டம் போட்டாரே. அதே மாதிரி பெருமாள் ஒருத்தனுடைய சீட்டை கிழிச்சுடணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இந்த சீட்டை கிழிச்சுடணும் இந்த ஆளுக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனை சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றா, நீ கவலையே படாதப்பா, நாங்க காப்பாத்துறோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவா. என்ன பிரயோஜனம்? பெருமாள் தான் சீட்டை கிழிக்கணும்னு நினைச்சு விட்டானே. ரக்ஷண சாமர்த்தியம் உள்ளவன் பாணி, நான் ஏன் சரணாகதி பண்ணணும், நான் ஏன் சாதனை பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படி எம்பெருமானுடைய சுதந்திர சம்ரட்சணத்தை எடுத்து சொல்றார். இப்படி மாமுனிகளோட மார்க்கத்துக்கு தேசிகனே இப்ப வந்துட்டார். ஆனா மாமுனிகளோ இப்போ தேசிகனோட வழிக்கு போக போறார். நாம தான் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுண்டு கதறணும் அப்படின்னு அவர் சொல்ல போறார். சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் போல நமக்குன்னு ஒரு சங்கல்பம் இல்லாம இருக்கிறது தான் சரணாகதின்னு நான் சொன்னேன். அதுதான் சத்தியம். ஏன்னா சந்தனத்தை எடுத்து பூசிக்கணும்னா சந்தனம் ஆசைப்படாதே, அதை எடுத்து பூசிக்கிறவன் தானே ஆசைப்படுவான். அந்த மாதிரிதான் புஷ்பமும், அந்த மாதிரிதான் தாம்பூலாதிகளும். ஆனா அந்த சந்தன புஷ்பங்கள்லாம் அச்சேதன பொருட்கள். மார்போட அருமை அதுக்கு தெரியவே தெரியாது. பகவானை அடைய வேறு சாதனைகளே வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் சந்தனம் புஷ்பங்கள்லாம் நான் சொன்னேன். ஆனா நாமெல்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா? சேதனர்கள். பகவானுக்கே உரியவர்கள்ங்கிற தாபம் இருக்கணும் நமக்கு. அதனால சுவாமி தேசிகன் சித்தாந்தப்படி நாம தான் அவனுடைய திருவடியை பிடிச்சுண்டு நம்மளோட அபராதங்களை சமர்ப்பிச்சு கதறணும் அப்படின்னு அவர் ஸ்லோகம் பாடுறார். காலத்ரயேதி கரணத்ரய நிர்மிதாதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவச்சமைவ சாதத்வைவ கமலாரமணே ஆத்திதாஸ்யாது ஷேமக சயேவஹி யதீந்திர பவத்சிதானாம். முக்காலமும் இந்த ஸ்லோகத்துல மாமுனிகள் சொல்ற, முக்காலமும் பண்ணின அபராதம் செட்டு செட்டா என்கிட்ட இருக்கு. பால்யத்துல நான் பண்ணின அபராதம், யௌவனத்துல நான் பண்ணின அபராதம், காய்கமா நான் பண்ணின அபராதம், மானசீகமாக பண்ணின அபராதம், எல்லா அபராதங்களும் முட்டு முட்டா என்கிட்ட இருக்கு. நீர் உகக்கிற மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை. இது அத்தனையும் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டேன். ஆனா பொறுமைங்கிற க்ஷமை உம்மிடத்துல இருக்கிறதுனால நான் பொழைச்சேன். இந்த பொறுமையும் உமக்கு எப்படி தெரியுமா வந்தது? உம்முடைய பக்கத்துல யார் இருக்கா தெரியுமா? கமலா ரமணே ஆத்திதாஸ்யாது ஷேமக அப்படின்னு என்னுடைய ரங்கநாயகி தாயார் உன் பக்கத்துல உட்காண்டிருக்காப்பா. இன்னொரு பக்கத்துல யார் தெரியுமா இருக்கா? யதீந்திர பவத்சிதானாம் அப்படின்னு எங்களுடைய ராமானுஜர் நின்றுருக்க. ரங்கநாயகி தாயார் கோபிக்கவே விடமாட்டா. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கோபிச்சுண்டாலும் என்னுடைய ராமானுஜர் என்னை கைவிடவே மாட்டார். ராமானுஜா, கருணை கடலே, நீர் போய் எனக்காக விண்ணப்பம் பண்ணும். உம்மோட திருவடியே கதின்னு இருக்கிறது தான் எங்களுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறார். ராமானுஜர் இடத்துல மாமுனிகளுக்கு அதீத ஈடுபாடு. முதல்ல ராமானுஜர் கிட்டதான் மாமுனிகள் சரணாகதியே பண்ற. ஆர்த்தி பிரபந்தம் பூரா வைகுண்டநாதருடைய திருவடிக்கு போனா போரும் அப்படின்னே கதர்றார் அவர். ஆரியர்கள் ஆழ்வீர்கள் அங்குள்ள முக்தர்கள் சூரியர்கள் தேவியர்கள் சொல்லீரோ நாரணர்க்கு எங்கள் அடியான் இவன் என்று ஈடேற வேணுமென்று உங்கள் அடியார் உங்குளன்.
ஆரியர்கள் அப்படிங்கிறார். யாரு ஆரியர்கள்னா ஆச்சாரியர்கள், நாதமுனிகள், ஆளவந்தார் தொடக்கமா எல்லா ஆச்சாரியாலும் எங்க இருக்கேள்? பரமபதத்துல தானே இருக்கேள். அந்த பரமபதநாதனை பார்த்துண்டே சதா பஷ்யந்தி சூரையாகான்னு உட்கார்ந்துருக்கேளா? ஆரியர்கள் அப்படின்னு கூப்பிடுறார். ஆழ்வீர்கள், நீங்களும் அங்கதானே இருக்கேள். எல்லா ஆழ்வார்களும் அங்கதானே இருக்கேள். முக்தர்கள், முக்தாத்மாக்கள், நித்தியசூரிகள், நீங்கள்லாமும் அங்கதானே இருக்கேள். தேவியர்கள், தேவியர்கள்னா தேவிமார்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, நாச்சிமார்களோட இருக்கேளே, நீங்கள்லாம் தேவிமார்களே, நீங்கள்லாமும் சொல்லக்கூடாதா? நம்முடையவன் சம்சார சாக்கடையில விழுந்திருக்கான், கரையேற தெரியாம முதக்கறான்னு நாராயணன் கிட்ட நீங்க எனக்காக சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார், கதர்றார். மறுபடியும் சொல்றார், தென்னரங்கர் தேவி ஸ்ரீரங்க நாயகியே, மண்ணுயிர்கட்கு எல்லாம் மாதாவே, என்னை இனி இவ்வுலகம்தனில் இருந்து நலுங்காமல் அவ்வுலகில் வாங்கியருள். சந்திர புஷ்கரணியில ரங்கநாயகி தாயாரும் ரங்கநாதரும் எழுந்துள்ளி இருக்காராம். அந்த தாயாரை பார்த்து கதர்றார், தென்னரங்கன் தேவியே கதர்றார், ஸ்ரீரங்க நாயகியே, உலகத்துக்கெல்லாம் தாய்மானி, என்ன இனி நலுங்காமல் அழைச்சுக்கோ அப்படிங்கிறார். அதையே நலுங்காமல் அழைச்சுக்கோ அப்படிங்கிறாருன்னா, கொஞ்சம் இவர் நோய்வாய்ப்பட்டுட்டாராம், உடம்பு சரியில்லாம போயிடுதான். எப்போதுமே உடம்பு நன்னா இருந்தாதான் கைங்கரியம் பண்ண முடியும். கைங்கரியம் பண்ணலைன்னா இவாளுக்கெல்லாம் அந்த உடம்பே வேண்டான்னு தோணும். அதனால இனிமே நான் உதவ மாட்டேன், அதனால இந்த உடம்போடும் இனி இருக்க போகாது, உன் செங்கமலத்தாள் தன்னை நீ தந்தருள், அந்தோ மையார் கருங்கன்னி மணவாளா, தென்னரங்கா வையாது இருப்பாயே இங்கு. வியாதின்னு ஒண்ணு தனியா இருக்கா? இந்த உடம்பே வியாதிதான்ப்பா. ஒரு கால் இந்த கர்ம வினையை அனுபவிச்சுதான் ஆகணும்னு அதை நீக்க யாரால முடியும்? உம்மாலதான் முடியும். ஏன்னா நீர் யாரு? லோக நிர்வாகனாச்சே, உன்னால முடியுமே. அடுத்ததா பார்த்த ரங்கநாதர்கிட்ட கதறினர், ரங்கநாயகி தாயார்கிட்ட கதறினர். அதுக்கப்புறம் இப்ப ராமானுஜர் கிட்ட சரணம் அடைஞ்சு விட்டார். அவரை பார்த்து கதறார், தென்னரங்கர் தமக்காமோ, தேவிகளுக்காமோ, சேனையர் கோன் முதலான சூரியர்களுக்காமோ, மன்னிய சீர் மாறன் அருள் மாறி தமக்காமோ, மற்றும் உள்ள தேசிகர்கள் தாங்களும் தங்களுக்கு மாமோ, என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும். என்னுடைய பிழைய யாராலையுமே பொறுத்துக்க முடியாது. அத்தனை பிழை நான் பண்ணியிருக்கேன். என் அரங்கனும் பொறுக்க மாட்டான், ரங்கநாயகி தாயாரும் பொறுக்க மாட்டா, சேனை முதலியார், விஸ்வக்சேனர், நித்திய சூரிகள், நம்மாழ்வார், ஆச்சாரியர்கள், நாதமுனிகள், ஆளவந்தார் யாருமே என்னுடைய பிழைய பொறுக்க மாட்டார்கள். என்னுடைய பிழைய நான் அனுபவிச்சுத்தான் தீரணும்னு அவள்லாம் சொல்லுவாள். ஆனா ராமானுஜா, நீர் எல்லாரையும் போல இல்லையே, நீ கிருபா பிரசன்னராச்சே, உமக்கு நான் இப்படி அவதிப்படுறது தாழாதே. எத்திராசா உனக்கன்றி யான் ஒருவருக்கு ஆகேன், உன்னருளால் எனக்கு ருச்சி தன்னையும் உண்டாக்கி ஒளி விசும்பில் அடியேனை ஒருப்படுத்து விரைந்தே. நீர் என்னோட கர்ம வினைய கூட மாத்திரவனாச்சேப்பா. அந்த கருணை உமக்கு உண்டே. இங்க இருக்கிற பற்றுதலை நீக்கி அங்க பற்றுதலை உண்டாக்க உமக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும் அப்படின்னு ராமானுஜரை வந்து சரணம் அடைஞ்சு கதர்றார் மணவாள மாமுனிகள். கதறிட்டு கடைசியா அந்திம ஸ்மரணம் வேணுமே, சாகர போது அந்திம ஸ்மரணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வரவே வராது. என்னதான் நம்ம பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தா கூட அந்திம ஸ்மரணம் வராது. அத சொல்றார் ஒரு பாசுரத்துல, கனககிரி மேல் கரிய முகில் போல் வினதை சிறுவன் மேற்கொண்டு தனுவிடும் போது ஏறாரங்கர் எத்திராசற்காக என்பால் வாரா முன் நிற்பர் மகிழ்ந்து. சாகர போது என்னென்னவெல்லாம் நினைவு வரும். அந்திம ஸ்மரணம் பகவானை பத்தி வரவே வராது. ஆனா நான் என்னைக்கோ ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல கருட சேவையை சேவிச்சிருக்கேன். தங்க கருடன் மேல
சங்கு சக்கரதாரியா, கமல நயனனா, 2 திருவடியோட அபயஹஸ்தத்தோட கரிய முகில் போல உட்கார்ந்து இருக்கிற ரங்கனை எனக்கு தெரியணுமே அப்படின்னா இவர் சொல்ற தெரியும் அப்படிங்கிற. எப்படி? நான் எப்பேற்பட்ட பக்தன், நான் எப்பேற்பட்ட பிரபலன், அதனால தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லாம யாருக்காக தெரியணும்னா எத்திராசருக்காக. என் ஆச்சாரியன் அபிமானத்துக்கு பாத்திரமா இருக்கேன், அவர் என்னிடத்துல அபிமானிச்சு இருக்கிறது சத்தியமாகில் நம்பெருமாள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற. எத்திராசருக்காக வரணும் அந்த நம்பெருமாள், என்னுடைய யோகியதைக்காக இல்ல. எத்திராசருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஞானமோ பக்தியோ வைராக்கியமோ பிரபர்த்தியோ திட விசுவாசமோ ஒண்ணுமே எங்கிட்ட கிடையாது. ஆனா எங்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன அது அப்படின்னா, உக்காண்டா எத்திராஜா, எழுந்தா எத்திராஜா, அடியேன் ராமானுஜதாசன்னு நினைக்கிறேனே, அதுக்காக அந்த வரணும், அந்த பகவான் ரங்கன் வரணும் அப்படின்னு கதறினர். இவருடைய கதறல கேட்டு பகவான் 73வது வயசுல ரங்கநாதர் இவரை திருநாட்டுக்கு அழைச்சுண்டுட்டார். திருநாட்டுக்கு போயிட்டார். இவர் தன்னுடைய அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லக்கூடிய 8 சிஷியர்கள் அவளை வச்சுண்டு சீர்குலைஞ்சு இருந்த ஆலய வழிபாடு. அந்த சமயம் ஆலய வழிபாடு ரொம்ப முஸ்லீம் ராஜ்யமெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் ஆலய வழிபாடு ரொம்ப சீர்குலைஞ்சு இருந்தது. ராமானுஜர் செஞ்சது மாதிரி இவரும் சீர்மைப்படுத்தினர். அங்கங்க மடத்தை ஸ்தாபிதம் பண்ணி நவ திருப்பதியில வானமாமலை ஜீயரையும், திருமலை திருப்பதியில பெரிய ஜீயர் சின்ன ஜீயரையும், இன்னைக்கும் பெரிய ஜீயர் சின்ன ஜீயர்லாம் இருக்கார் திருப்பதியில. நடுநாட்டை காப்பாத்துறதுக்காக திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயரையும், ஸ்ரீரங்கத்துல கோயில் அண்ணன்கிற ஜீயரையும் ஸ்தாபனம் பண்ணினார். சம்பிரதாயப்படி எல்லா கோவில்கள்லையும் திருவாராதனை நடக்கும்படி இவர்தான் பண்ணினார். சுவாமி இவ்வளவு நற்காரியங்களையும் செஞ்சவர். அவருடைய திருவடிகளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். இப்புவியில் அரங்கேசர்க்கு ஈடளித்தான் வாழியே, ஏறாரும் எத்திராசர் என உதித்தான் வாழியே, மூதறிவன் மணவாள மாமுனிவன் வாழியே வாழியே வாழியே. மாமுனிகள் திருவடிகளே சரண்.